என் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசிட்டு இருக்கிறீங்க, என்னோட ஆசிரியரை வந்து நீ வந்து அவமானப்படுத்திட்டு இருக்கிற. அதனால ஒண்ணு நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை எனக்கு அடுத்த திட்டமா தெரிவிச்சு என்ன பாவம் பண்ணணும் தெரியல, இப்படி எல்லாம் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. வந்து இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு புரியலையே. வர வர தமிழ்ல பேசுறதுக்கு பயமா இருக்கு. போன ஜென்மத்தில் பண்ண பாவம் தாண்டா இந்த ஒரு ஜென்மத்தில் நீ வந்து என்ன உயிர் எடுக்கிற சொல்றமா இல்லையா. இதெல்லாம் வந்து குற்றம் கிட்டுறோம்னாக்கா எனக்கு புரியல. ஒரு மாணவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியை பார்க்கும் பொழுது அவர் ஒரு போன ஜென்மத்துல பாவம் பண்ணியிருக்கிறாரு, அதனால தான் இப்படி பிறந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர் கொடுத்துறாதா? அந்த எண்ணத்தை யாரும் சொல்ல மாட்டாங்களா? பெற்ற போதே அவங்க பெற்றோர்களே சொல்லியிருப்பாங்களா, போன ஜென்மத்தில் பண்ண பாவம் போட்டிருக்கு அதெல்லாம் தான் கொள்ள இப்படி பிறந்திருக்கு சொல்லியிருக்க மாட்டாங்களா? இல்ல அந்த எண்ணம் சரிங்களா? என்ன சரியா தப்பாங்கிறது இல்லைங்க, அது வழக்கத்தில் வர்றதுங்க. இல்ல இப்போ ஒரு கல்வி நிறுவனத்துல போய் ஆன்மீக சொற்பொழிவு பண்றது வந்து நம்ம எப்படி ஏத்துக்கிறது? கிறிஸ்தவ பள்ளிகளில் வந்து ஆன்மீக சொற்பொழிவு இல்லையா? 3 லட்சம் குருகுலங்கள் இருந்ததாகவும் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் அந்த குருகுலங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த மந்திரம் மூலமா நெருப்பு மழை பெய்ய வைக்க முடியும், நோய்கள் குணமாகும். ஒன்று ஆரம்பிச்சு மந்திரத்தில் மழை வரைக்க சொல்லுங்க, நெருப்பு மழையெல்லாம் பெய்ய வைக்க சொல்லுங்களேன். அழிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. மந்திரம் போட்டால் நெருப்பு மழை வர்றதை வந்து ஒரு இங்கிலீஷ்காரர் வந்து அழிச்சு விட்டானா? அவ்வளோ சாதாரண ஒரு அல்ப விஷயமா அது. குருகுலத்தில் என்ன ஆச்சு, ஜாதியை வளர்த்துனாங்க. துரோணாச்சாரி கர்ணனுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுக்க மாட்டேன்னாரு. ஏன்னா அவன் தேரோட்டி மகன். ஏகலைவன் ஒருத்தன் வந்து தானாக வில்வித்தையை கற்றுக்கிட்டான். அவன் வந்தாக்கா அர்ஜுனனுக்கு ஆபத்தாக போடும், அர்ஜுனனை தோற்று போடுவான் பயந்துக்கிட்டு அவன் கட்டவரை பிடிக்கிட்டு விட்டார். இதுதான் குருகுலம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, வேத கணித முறையை திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி கூப்பிட்டு போகிறாரு. கற்காலத்துக்கு போய்டும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, அவர் வந்து புலித்தோல் எல்லாம் கட்டிக்கிட்டு கையில் பெரிய குண்டா தேடி தூக்கிட்டு சுற்றுறாரா இல்லையா பாருங்க. கல்வி நிலையங்களையும் ஆராய்ச்சி நிலையங்களையும் லேபரேட்டரிஸாக அது இதுன்னு கட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிற நேரத்தில் ராமர் கோயில் கட்டுறாருங்க. அந்த கோயிலில் இப்போ நீர் வளைஞ்சிட்டு அது தப்பாக சொல்லாதீங்க. ராமர் தினமும் வந்து புரிந்தம் அடைகிறதுக்காக ஆகாயத்திலிருந்து விழுகிற ஆகாய கங்கை அப்படியே நேரடியாக ராமர் தலையில் உழுவுறதுக்கான ஏற்பாடுகளை வந்து பிரமாதமான டெக்னாலஜியை பயன்படுத்தி அவர் கட்டியிருக்கிறார். அதை போய் ஒழுகுதுன்னு சொல்றீங்க. பாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மருத்துவர், அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். அசோக் நகரில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவாளர் ஒருத்தர் வந்து மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் போன ஜென்மத்தில் பாவம் பண்ணதுனால தான் இந்த ஜென்மத்தில் அவங்க வந்து மாற்றுத்திறனாளிகளாக பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அதை ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் வந்து கடுமையாக கண்டித்து அவரோட சண்டை போட்டார். அது சர்ச்சையாகி ஒரு மிகப்பெரிய விவாதங்களை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் வந்து அதுக்கான விளக்கத்தை நான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்த அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய மகாவிஷ்ணு வந்து இன்னைக்கு விமான நிலையத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? என்னமோ வழக்கமாக பேசுகிற மாதிரி தான் அவர் பேசியிருக்கிறதா எனக்கு படுது. ஆனால் யாரோ ஒரு மாற்றுத்திறனாளி இதில் வந்து மனசு உடஞ்சிருக்கிறாருனாக்கா வர வர தமிழில் பேசுகிறதுக்கு பயமாக இருக்குது. என்ன பாவம் பண்ணணும் தெரியல, இப்படியெல்லாம் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. போன ஜென்மத்தில் பண்ண பாவண்டா இப்போ அனுபவிக்கிற அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கோம். வருத்தப்படுறதுக்கு இதில் வந்து தனிப்பட்ட முறையில் பாதிப்பு ஏற்பட்டுச்சுங்கிறதுக்கும் என்ன இருக்குதுன்னு தெரியல. ஆனால் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிற ஒரு ஆசிரியர் வந்து புகார் பண்ணியிருக்காருன்ற போது நடவடிக்கை எடுக்க வேண்டியது கட்டாயம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இனிமேல் வந்து இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு புரியலையே, என்ன பாவம் பண்ணணும்னு தெரியலையேங்கிறது. முற்பிறவி மறுபிறவிங்கிறதெல்லாம் வந்து சனாதன தர்மத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. புத்தர் கதைகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. இதில் கிறிஸ்தவ மதத்தில் இருக்குது. ரீஇன்கார்னேஷனுங்கிறது கிறிஸ்தவ மதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. எல்லா இடத்துலையுமே உள்ளது. அப்படி இருக்கும்போது முற்பிறவியில் செய்த பலன்கள்லாம் வந்து மறுபிறவில் ஊழ்வினை ஊர்த்து வந்து ஊர்த்தும் அப்படின்னு சொல்லி தான் சிலப்பதிகாரத்தில் எழுதுகிறாங்க. முறைவழிப்படும் ஆகலின் மாட்சியில் பெரியோரை வேத்தலும் இல்லாமல் இது கடியன் புகட்டுறாரு எழுதுனது என்ன? ஆற்றுல ஓடுற படகு அதை வந்து போன ஜென்மத்தில் நீ பண்ண பாவம் தான் இருக்கும். யாது முறை யாரும் கேள்வியில் போன ஜென்மத்தில் பண்ணதால் இந்த காலத்தில் வந்து சேருங்கிறதா இருக்குது, வரிகள் இருக்குது. இந்த கருத்துக்கள் வந்து எல்லா கடியன் புகட்டுறாருலாம் பௌத்த மதத்தை சேர்ந்தவன்றது தான் இது. பௌத்த மதத்தில் இருக்குது முற்பிறவி. அதாவது அதைத்தான் வந்து கர்ணன் வந்து அம்பு அடிபட்டு கிடக்கும்போது கிருஷ்ணன் வந்து ஒரு ஐயர் வயசில் வந்து பாடும்போது அவர் சொல்கிறாரு, மாண்டினார ஆன்மா மரணம் எய்தாது மறுபடி பிறக்கும், மேனியை கொள்வாய் சம்பவாமி யுகே யுகே அப்படிங்குது. அதனால் மேனியை கொள்வாய், இந்த மேனி தான் அழியும், ஆத்மா அழியாது, மறுபிறவி எடுக்கும். மாண்டினார ஆன்மா மரணம் எய்தாது மறுபடி பிறக்கும், மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய்ங்கிறதான் இது எல்லா மதங்கள்லையுமே உள்ள ஒரு விஷயம். நம்ம பேசும்போது கூட சொல்கிறோம், போன ஜென்மத்தில் பண்ண பாவம் தான் இந்த ஜென்மத்தில் நீ எனக்கு பிள்ளையா பிறந்ததும்போம்.
பையன் மேலே பொண்ணு மேலே கோவம் வந்துட்டாக்கா பிறந்திருக்கிறியாடா, போன ஜென்மத்தில் பண்ண பாவம் தான்டா, இந்த ஒரு ஜென்மத்தில் நீ வந்து என்னை உயிர் எடுக்கிற சொல்கிறோமா இல்லையா? இதெல்லாம் வந்து கிட்டுறோம்னாக்கா எனக்கு புரியலை. இதில் வந்து யாரோ ஒரு ஆசிரியர் மன வருத்தப்பட்டிருக்கார், அந்த மன வருத்தத்துக்காக வேணால் அவரை கைது பண்ணாங்கன்னாக்கா அதை ஏற்றுக்கலாம். இல்லை, இப்போ இப்படி ஒருத்தர் வந்து பேசுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு மாணவர்கள் மத்தியிலே இது ஒரு தவறான உதாரணமாக மாறாதா? இப்போ ஒரு மாணவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியை பார்க்கும்பொழுது அவர் ஒரு போன ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருக்கிறாரு, அதனால தான் இப்படி பிறந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர் கொடுத்துறாதா? அந்த எண்ணத்தை யாரும் சொல்ல மாட்டாங்களா? பெற்ற போதே அவங்க பெற்றோர்களே சொல்லியிருப்பாங்களா, போன ஜென்மத்தில் பண்ண பாவம் போட்டிருக்கு, அதனால தான் கொள்ள இப்படி பிறந்திருக்கு சொல்லியிருக்க மாட்டாங்களா? இல்லை, அந்த எண்ணம் சரிங்களா? எண்ணம் சரியா தப்பாங்கிறது இல்லைங்க, அது வழக்கத்தில் வர்றதுங்க. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் திருடினேன், போன ஜென்மத்தில் பண்ணவன் திருடினேன், அவனை ஏன் உதைச்சேன் அப்படின்னு, அவன் போன ஜென்மத்தில் எனக்கு பண்ணியிருப்பான், அதாவது அதனால தான் அவனை போய் உதைச்சேன். சினிமாக்கள் வருது இல்லை, மதுமதிங்கிற படம் வந்தது, நெஞ்சம் மறப்பதில்லைங்கிற படம் வந்தது, போன ஜென்மத்தின் ஞாபகங்கள்லாம் வருது இல்லை. அது என்னை போல ஒருங்கிற ஒரு படம் வந்தது, கமல் நடித்து, ஒரு ஆங்கில படத்தை பார்த்தா எடுத்தாங்க, ரீஇன்கார்னேஷன் ஆஃப் பீட்டர் ப்ராடுங்கிற ஒரு படம். அதில் போன ஜென்மத்தில் நடந்தது தான் இந்த ஜென்மத்தில் வரமே ரொம்ப பிரபலமாக ஓடிச்சு படம். அதை தான் என்னை போல ஒருன்னு எடுத்தாங்க. அந்த பேசுகிறதே தப்புனாக்கா எனக்கு புரியல. அந்த தவறான எண்ணத்தை உருவாக்குதுங்கிறது இல்லையே, வழியாக வர்ற நம்பிக்கையின் அடிப்படையில் வர்றது தானே. இல்லை, இப்போ ஒரு கல்வி நிறுவனத்தில் போய் ஆன்மீக சொற்பொழிவு பண்ணுறது வந்து நம்ம எப்படி ஏற்றுக்குது? கல்வி நிலையத்தில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தக்கூடாதுன்னு அதுவும் நான் என்னால் ஏற்றுக்க முடியாது. கிறிஸ்தவ பள்ளிகள் இருக்குது, கிறிஸ்தவ பள்ளிகளில் வந்து ஆன்மீக சொற்பொழிவு இல்லையா? நான் இப்போ கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். திங்கட்கிழமை காலையில் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு வகுப்பு நடக்கும். ஃபஸ்ட்டு வகுப்பு அதுதான். ஏன்னா சனி ஞாயிறு லீவு, திங்கட்கிழமை ஸ்கூலுக்குள்ளே நுழைஞ்சோன்னே 9 to 10 ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன். அதில் வந்து எல்லா மதத்தை பற்றியும் பேசுவாங்க. அதை நடத்துகிறதே என்னுடைய லிட்டில் ஃப்ளவர் ஹை ஸ்கூல், என்னுடைய பள்ளிக்கூடத்து பேர் சேலத்தில். அந்த பள்ளிக்கூடத்தினுடைய நடத்துனது வந்து பிஷப் ஆஃப் சேலம் தான் நடத்தினார். அது இவங்க தான் கிறிஸ்தவ பாதிரிமார்கள் தான் தலைமை ஆசிரியர்களாக எல்லாம் இருந்தாங்க. அதில் வந்து அது சொல்லும்போது கிறிஸ்தவ மதத்தை பற்றி சொல்லுவாங்க எல்லாம். இப்போ லைலா காலேஜில் வந்து மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் உண்டு. ஏன்னா இப்போ அந்த பள்ளிகளில் எல்லாத்துலேயுமே அந்த மத சம்மந்தமான இதெல்லாம். இப்போ சேலத்தில் பாரதி வித்யாலயான்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அது வந்து இந்து மதத்தை பற்றி பேசுவாங்க. கோகுல்நாதா இந்து மகாஜன ஹை ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அவங்க வந்து இந்து மதத்தை பற்றி கிளாஸ் எடுப்பாங்க. எங்கள் பள்ளிக்கூடத்தில் கிறிஸ்தவ மதத்தை பற்றி கிளாஸ் எடுப்பாங்க. அரசு பள்ளிகளில் தான் அது இல்லை. முடிச்சோலை ஸ்கூல் இருந்தது, கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருந்தது, அங்கெல்லாம் அது இல்லை. ப்ரைவேட்டாக இவங்க நடத்துகிற பள்ளிகள்லாம் இருக்குது. சாரதா காலேஜில் வந்து இந்து மத பிரச்சாரம் பயங்கரமாக நடக்குது சேலத்தில். இதெல்லாம் வந்து தவறுன்னு சொல்லவே முடியாது. அவங்களுடைய அந்த பிரச்சாரத்துக்காக தான் அவங்க அந்த பள்ளியே ஆரம்பிக்கிறாங்க. ராமகிருஷ்ணா படம் திருப்புரா துறையில் இருக்குது. அந்த ஊரில் வந்து முழுக்க இந்து மத பிரச்சாரம் தான். நீங்கள் சொல்லக்கூடிய பள்ளிகள் எல்லாமே வந்து தனியார் பள்ளிகளாச்சு, இது அரசு பள்ளியாச்சு. அரசு பள்ளினாக்க நீ அதெல்லாம் அரசு பள்ளியில் நடந்ததுதான் கேட்கலாம். அரசு பள்ளியில் நடந்தது ஏன்னா அங்கே மதச்சார்போடு நடத்தக்கூடாது, அப்போ கேட்கலாம். அப்போ வந்து மத பிரச்சாரம் பண்ணலாமான்னு கேட்கலாம். ஏன்னா இது நடந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்போ அரசாங்க பள்ளியில் நடந்ததுன்னா தவறு, அங்கே தவறு. அங்கே இன்னும் சொல்லப்போனால் அங்கே ப்ரேயரை வைக்கக்கூடாது. தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் பாடிட்டு போயிடணும், அவ்வளோதான் வைக்கணும். அரசு பள்ளியை பற்றி எனக்கு ஐடியா கிடையாது. நான் அரசு பள்ளியில் படிக்கிற மருத்துவக் கல்லூரி வர்றவரை அரசு பள்ளியை பற்றி எனக்கு ஐடியா கிடையாது. அரசாங்க பள்ளின்னு எடுத்தாங்க ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, மதுரை மருத்துவக் கல்லூரி, இதுதான் எனக்கு தெரியுமா முடியும். அதெல்லாம் மருத்துவக் கல்லூரியில் இதை இந்த விவகாரம்லாம் கிடையாதுங்கிறது, கல்லூரிகள் அது கிடையாதுங்கிறது வேறு. ஆனால் அதே சமயத்தில் லைலா காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். லைலா காலேஜில் உண்டு, கல்லூரியில் உண்டு. அது தனியார் கல்லூரி. அரசு கல்லூரின்னு எடுத்ததுன்னா மற்றபடி என்னுடைய மற்ற படிப்புகள், வேலை வாய்ப்பு எல்லாமே வந்து அரசாங்கத்தால் தான், தனியார் இருக்குது. அதனால் தெரியாது. அங்கே இல்லை, அங்கே எல்லாம் இல்லை. இது அரசு பள்ளியில் நடந்திருந்தால் தவறு, அங்கே மத பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அப்போ அதுக்கு தண்டனைனாக்கா இது பண்ணலாம். இப்போ அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் வந்து அமைச்சர்களோட இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் வெளியே வந்ததுக்கு பிற்பாடு அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகவும் இருக்குது, அது மிகப்பெரிய விமர்சனமாகவும் இருக்குது. ஒருவேளை இது வந்து திமுக அரசினுடைய ஒரு உடன்பாடோடு தான் இது நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி பரவலாக ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வந்து அமைச்சர்களை போய் பேட்டி எடுக்கிறீங்க, இப்போ பேட்டி எடுத்ததுக்கப்புறம் 2 பேரும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எங்கேயோ ஒரு இதில் வந்து இதுலேயே ஒன்றில் மாட்டுறீங்க. இவர் அமைச்சரோடு இருந்தார், அமைச்சருக்கு இதுக்கு தொடர்பான்னு கேட்கலாம்.
யாருங்க இன்றைக்கி வந்து அமைச்சர்களோட படம் எடுத்துக்காத மனிதர்களை சொல்லுங்கள். இப்போ நம்ம ஊர் கவர்னர் வேணால் சொல்லுங்கள், ஏன்னா பொதுமக்கள் யாரும் அவரை பார்த்ததே இல்லை. அவரோட ஃபோட்டோ எடுத்ததோ தொடர்பு இருந்தால் தான் எடுக்க முடியும். அமைச்சர்கள் இன்றைக்கி இருக்கிற அமைச்சர்கள்லாம் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, எங்கே வேணாலும் பார்க்கலாங்க. அந்த காலம் அந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் அமைச்சர்களுடைய காரெல்லாம் படகு கார் மாதிரி இருக்கும். அப்போ கேட்டால் நெருக்கிறதுக்கு கூட பயமாக இருக்கும், பார்த்தாவே பயமாக இருக்கும். அது அவங்க ஜோதி வெங்கடாஜலும் ஒரு அமைச்சர் இருந்தாங்க, காமராஜர் அமைச்சரவையில் எங்கள் நலத்துறை அமைச்சராக இருந்தாங்க. அவங்க கார் தான் காதலிக்க நேரமில்லை படத்துலலாம் அவங்க கார் தான் வரும். அது ஆட்டோமேட்டிக்காக டாப்பு மூடுறது திறக்கிறது, அந்த கார் அவங்க தான் வச்சுருந்தாங்க. அவ்வளோ பெரிய ஆளுங்க, பெரும் பணக்காரர்கள். நல்ல சேனாபதி சக்கரை மன்றாடியார்னு காங்கேயத்தினுடைய ஜமீன்தார், அவர் அமைச்சர். போய் நெருங்க முடியுமா, பார்க்க முடியுமா அவங்களெல்லாம்? அவங்க காலத்தில் ஜமீன்தார்கள் இவங்களும் பெரிய ஆட்களும் இருந்தது. திராவிட இயக்கங்கள் வந்தது பிறகு பார்த்தாங்க நம்மோட ஊரை சுற்றிட்டு தான் அண்ணாட காட்சிக்கு தான் அங்கே பத்திரிகைலாம் வந்திருக்காங்க. அதனால் அவங்க கூட எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோன்றதெல்லாம் வச்சுக்கிட்டு இதை அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேனாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இப்போ ஆளுங்கள்லாம் பார்க்குறதில்ல. ஜோசியம் பார்க்குறவங்கன்னா பிளாட்ஃபார்மில் கடை வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எல்லா நடிகர்களோடும் ஃபோட்டோ எடுத்து மாட்டி வச்சுருப்பாங்க. அப்படின்னா அவங்களாம் இவங்ககிட்ட போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை மாட்டி வச்சுக்க வேண்டியது தான். இதில் என்ன இருக்குது? இல்லை, அவர் அமைச்சரை பார்த்து பேசுன்னு சொல்கிறார். இருக்கட்டும், பேசுனா என்ன? அவர் ஒரு இயக்கத்தை ஏதோ ஒன்று நடத்திட்டு இருக்காரு, அமைச்சர்கிட்ட போய் தேதி கேட்டிருப்பார், ஏதாவது ஒரு இந்த விஷயத்தை கொஞ்சம் செஞ்சு கொடுன்னு கேட்டிருப்பார், பார்த்துருப்பார், இப்போ இது பண்ணியிருப்பார். யார் போய் பார்க்காம இருக்க முடியும்? இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அமைச்சரை பார்க்காம யாரோ இருக்க முடியுமா? ஏதோ ஒரு விஷயத்துக்கு பார்த்து தான் ஆக வேண்டியிருக்குது. அதை வச்சுக்கிட்டா அவர் அந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டா எனக்கு அவருக்கு தொடர்பு கிரியேட் பண்ணால் கிரியேட் பண்ணலாம். சந்தேகப்படணும்னு நினச்சா என்ன வேணாலும் கிரியேட் பண்ண. இத்தனை டிவிக்காரருங்க வர்றீங்க, என்னை பற்றி எதை வேணாலும் கிளப்பி விடாமல் அவங்களுக்கு தொடர்பு இருந்தது, அந்த டிவியோட சம்மந்தப்பட்டவர்கள் சொல்லி கிளப்பலாம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி கோர்ட்டை கொண்டு போனீங்கன்னா நிற்காது. அதெல்லாம் ஆதாரம் கிடையாது. இன்றைக்கி டிஜிட்டல் உலகத்தில் மார்ஃபிங் மெத்தடெல்லாம் வந்ததுக்கு பிறகு ஒரு ஆளை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஒரு ஆள் பெரிய தலைவரோடலாம் சாப்பிட்டேன்லாம் வந்து ஃபோட்டோவெல்லாம் போட்டார், பார்க்காம அடித்து நிமித்தினார். அது மாதிரி தான் நடிகைகளுடைய ப்ளூ ஃபில்ம் இருக்குதுங்க. தானே மாத்திரம் இருந்தால் போதும், என்ன வேணாலும் எடுக்கலாம். இன்றைக்கி டிஜிட்டல் உலகம் எவ்வளோ மாறி போச்சு. அதை வச்சுக்கிட்டு இது நான் அவர் ஒன்றா இருந்தோம், அது பண்ண இது பண்ண. அதனால தான் கோர்ட்டில் வந்து அதை ஏற்றுக்கிறது இல்லை. அது உண்மைத்தன்மை என்னென்னு வெறும் சைபர் கிரைம் கொடுக்குறாங்க, இது எப்படி தயார் பண்ணாங்க. அதான் நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து சீரியலில் வேணால் காட்டி இது பண்ணலாம். சீரியலில் அதை வச்சு தான் கதையை எழுதுகிறாங்க. ஒரு படத்தை எடுத்துகிட்டு உடனே பேசுனாங்க. சீரியலுக்கு வேணால் எடுக்கலாமா அப்படியே அசல் வாழ்க்கையில் வந்து கோர்ட்டில் உடனே அது ஜெனுவினிட்டி, அதாவது அதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இது ஃபேக் அப்படின்னாக்கா பிடிச்சி போகுது, அவ்வளோ. இப்போ இந்த மகாவிஷ்ணு வந்து பேசும் பொழுது 3.5 லட்சம் குருகுலங்கள் இருந்ததாகவும், ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் அந்த குருகுலங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதில் வந்து மந்திரங்கள் நிறைய சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மந்திரம் மூலமாக நெருப்பு மழை பெய்ய வைக்க முடியும், நோய்கள் குணமாகும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அவருடைய பேச்சுக்கு உங்களுடைய பார்வை? இப்போ ஆரம்பிக்க சொல்லுங்கள். இப்போ ஒன்று ஆரம்பித்து மந்திரத்தில் மழை வரைக்க சொல்லுங்கள், நெருப்பு மழையெல்லாம் பெய்ய வைக்க சொல்லுங்களேன், பார்க்கலாங்க. அது எல்லாமே அழிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அழிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அது அழியறதா இருந்தாக்கா மந்திரம் போட்டால் நெருப்பு மழை வர்றதை வந்து ஒரு இங்கிலீஷ்காரர் வந்து அழிச்சு விட்டானா? என்ன புரியல. அவ்வளோ சாதாரண ஒரு அல்ப விஷயமா அது? புரியலையே. சொல்கிறத கேட்டாக்கா பூமி சுற்றுறது ரைட் சைடில் சுற்றிட்டு லெஃப்ட் சைடில் சுற்றி வச்சுருவார் போல் இருக்குது, அந்த அளவுக்கு இருந்ததுன்றாரு. அதை வந்து ஒரு வெள்ளைக்காரன் வந்து ஒரு இங்கிலீஷ் பேசுகிற தவிர வந்து ஸ்டாப் இட் நின்று போச்சா? அப்போ விட்றா இருக்காதுன்னு அர்த்தம். அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவரே தான் எதிராக பேசுகிறாரு. அவ்வளோ பலவீனமான ஒரு விஷயம் எப்படிங்க அழிஞ்சுது? குருகுலம்லாம் இருந்ததுன்னா, அவங்க சொல்லிக் கொடுக்குற முறையெல்லாம் இருந்ததுன்னா, ஏங்க வரவெல்லாம் இந்த நாட்டுக்குள்ளார படம் எடுத்துகிட்டு வந்து ஆட்சியை பிடிச்சான்? கஜினி முகமது 13 தடவை வந்தான். குருகுலத்தில் பயின்ற வீரர்கள்லாம் போய் காப்பாற்றிருக்கலாமே. குஜராத்தில் தானே குருகுலம் இருந்ததாக சொல்கிறாங்க. ஒரு பயம் வரலையே. 13 தடவை அவன் ஏன் கஜினி முகமது படம் எடுக்கிறது நிறுத்தினா? போர் அடிச்சு போச்சு. தடுக்கிறதுக்கு ஒரு ஆளை கூட காண. என்னடா ஊருன்னா அவன் எப்படி நின்னான்னு தெரியுங்களா? கஜினி முகமது இது படம் எடுக்கிறது. அவன் வந்து ஆப்கானிஸ்தானத்தில் வர்றான். அவன் கடலையே பார்த்ததில்லை, பெரிய ஏரிகளை பார்த்துருக்கான், கடலை பார்த்ததில்லை. சோம்நாத்பூர்லேருந்து அவன் தாண்டி துவாரகா பக்கத்தில் போகிறான். போன போது அவன் முதல் முறையாக கடலை பார்க்குறான். கடலை பார்த்தா இது எங்கடா போகுதுங்கிறான்.
கோவம் அவ்வளோ தூரது. அதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் போனோம்னா இது ஏதோ மாட்டிக்கோன்னு பயந்து தான் அதுக்கப்புறம் தான் அவன் நிறுத்தணும். கஜினி போகும்போது 13 தடவை வரும்போது தடுக்கிறதுக்கு ஒரு மன்னர் இல்லைங்க. பேசாமல் இருந்தானுங்க. அலெக்சாண்டர் வந்தான். ஹம்பிங்கிற ஒருத்தன் போய், ஐயா நீங்கள் வாங்க, நம்ம எங்கள் ஊர் நல்லா இருக்குஞ்சா, நீங்கள் பிடிச்சுங்கன்ட்டு போயிட்டான். இந்த புருஷோத்தமங்கிற ஒரு ஆள் மாத்திரம் தான் சண்டைக்கு போனான். தோற்று போயிட்டோன்னே அது எங்கள் சரித்திர வாத்தியார் தான் சொல்லுவார். எப்போ நான் ராஜாவாக இருந்து நல்லா 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், நீ பாட்டுக்கிட்ட தோக்கடிச்சிட்ட, நாளையிலேருந்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னு அலெக்சாண்டர்கிட்ட போய் கேட்டான். அவன் சரி நீயே ராஜாவாருன்னு சொல்லிட்டு போயிட்டான். அலெக்சாண்டர் தடுக்கலை. ஹூணர்கள் படையெடுப்பு தடுக்கலை. இப்ராஹிம் லோடி வந்து அடிச்சிட்டு போனான், கேட்கல. அதுக்கப்புறம் அதான் அவன் இப்ராஹிம் லோடி தான் போய் சொன்னான், இங்கே ஒரு ஊர் இருக்குதுடா, யார் கேட்கறதுக்கு நாதி இல்லாமல் கிடக்குது, நல்ல வசதியான ஊர், போய் பிடினா. அப்புறம் தான் பாபர் வந்தார், தடுக்கலை. வந்தார், உக்காந்தார். 7 தலைமுறை ஆட்சி பண்ணாங்க. குருகுலம்லாம் எங்கே போச்சு? நெருப்பமலை பொழிவு வைக்கிற இது இப்போ பொழிவை வச்சு முகலாயர்களை துரத்திருக்கலாம். ஆக ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பொய். குருகுலத்தில் என்ன ஆச்சு? ஜாதியை வளர்த்துனாங்க. அதுதான் குருகுலம். துரோணாச்சாரி கர்ணனுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுக்க மாட்டேன்னாரு. ஏன்னா அவன் தேரோட்டி மகன்னார். ஏகலைவன் ஒருத்தன் தானாக வில்வித்தையை கற்றுக்கிட்டான். அவன் வந்தாக்கா அர்ஜுனனுக்கு ஆபத்தாக போடும், அர்ஜுனனை தோற்று போடுவான் பயந்துக்கிட்டு அவன் கட்டவரை பிடிக்கிட்டு விட்டார். இதுதான் குருகுலம். திரௌபதி கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு கர்ணனை இது பண்ணுறான். ஏன்னா அவன் தேரோட்டி மகன், அவன் ஜாதி தாழ்ந்தவன். அதுதான் குருகுலம். துரியோதனனுக்கும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களும் பாண்டவர்களுக்கும் சண்டை வந்ததுக்கு காரணமே குருகுலத்தில் நடந்த வர்க்க பேதம் தானே. அதை கொண்டு வரணுங்கிறார். அதுக்கு அவரை கைது பண்ண குருகுலம் போன்ற ஒரு ஜாதிய வரையும் வர்க்க பேதத்தையும் திருப்பி கொண்டு வரணும்னு சொன்னதுக்கு அவரை கைது பண்ண. இப்போ மகாவிஷ்ணுவை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, வேத கணித முறையை திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. வேத கணித முறை திரும்ப கொண்டு வர்றது அப்படிங்கிறது சாத்தியம் நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க அப்படி தாங்க போவாங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி கூப்பிட்டு போகிறாரு. கற்காலத்துக்கு போய்டும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்கள், அவர் புலித்தோலெல்லாம் கட்டிக்கிட்டு கையில் பெரிய குண்டாந்தடி தூக்கிட்டு சுற்றுறாரா இல்லையா பாருங்கள். அந்த நிலைக்கு போயிட்டுருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போயிட்டுருக்காரு. எல்லாம் கல்வி நிலையங்களையும் ஆராய்ச்சி நிலையங்களையும் இதையும் லேபரேட்டரிஸாக அது இதுன்னு கட்டிக்கிட்டு போயிட்டுருக்கிற நேரத்தில் ராமர் கோயில் கட்டுறாருங்க. எங்கே போயிட்டுருக்காரு? பின்னாடி போயிட்டுருக்காரு. அந்த கோயிலில் இப்போ நீர் வளைஞ்சிட்டு அது என்ன அதை தப்பாக சொல்லாதீங்க. ராமர் தினமும் புரிந்தம் அடைகிறதுக்காக ஆகாயத்திலிருந்து விழுகிற ஆகாய கங்கை அப்படியே நேரடியாக ராமர் தலையில் உழுவுறதுக்கான ஏற்பாடுகளை பிரமாதமான டெக்னாலஜியை பயன்படுத்தி அவர் கட்டியிருக்கிறார். அதை போய் ஒழுகுதுன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன். ஆமாம், நேராக அப்படியே ஒழுகுது. அந்த ரோடெல்லாம் நிற்கிது. கங்கையை போய் ராமர் தேடிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் கோயிலுக்கு முன்னாடியே கங்கை நதி ஓடுற மாதிரி தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. டெக்னாலஜி எவ்வளோ பிரமாதமாக பண்ணி கட்டியிருக்காரு. அதை போய் இப்படி அசிங்கமாக ஒழுகுதுன்றீங்க. அர்த்தம் இல்லாமல் இருக்கு. இல்லை, பாராளுமன்றத்தில் தண்ணியெல்லாம் ரொம்ப வறண்ட பக்கம். ஆமாங்க, நீங்கள் மழை பெய்யலன்னு சொல்லுவீங்க. அந்த காலத்தில் ராஜா என்ன கேட்டான்? மந்திரி நமது மாநகர தண்ணின்னு மாதமும் மாறி மழை பொழிகிறதான்னா. மழை பெய்யறது கூட இல்லாத ராஜாவாக இருந்தான் அந்த காலத்தில். இப்போ இருக்கிற ராஜா நம்ம ராஜாவுக்கு மாதமும் மாறி மழை பெய்யுது. அதனால தான் பார்லிமெண்ட்லேயே ஓட்ட போட்டு மழை பெய்ஞ்சா ஒரு மாதிரி வச்சுட்டுருக்காங்க. மழை பெய்யுது. மாண்புமிகு மோடி மன்னர் அவர்களே, வெளியில் மழை பெய்கிறது, அப்படியே அமைச்சர் பெருமானே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அந்த காலத்து ஸ்டைலு திருப்பி இருக்கார். மாதமும் மாறி மழை பொழிகிறதான்னும் போது அந்த காலத்தில் மந்திரி வெளியில் எட்டி பார்த்து சொல்லுவோம். இப்போ ஓட்டை போட்டு உள்ளே விழுகிற மாதிரி பண்ணிட்டாங்க. மழை பொழிகிறது மண்ணா அப்படி சொல்லி ஓம் பிர்லா சொல்லுவார். 45 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த காற்றுல சிவாஜி சிலையை நொறுங்கிருச்சு. சிவாஜி அந்த அளவுக்கு பலவீனமானவர் இல்லை. அந்த காற்றினுடைய வேகம் வாயு பகவானே சிவாஜியால் கூட வெல்ல முடியாதுங்கிற தத்துவத்தை நிரூபிச்சிருக்காங்க. இப்போ தொடர்ச்சியாக திமுக நடத்தக்கூடிய தொலைக்காட்சிகளில் சிறு குழந்தைகள் பார்க்கக்கூடிய தொலைக்காட்சியில் வினோஜ் பி செல்வம் அப்படிங்கிற ஒரு பாஜகக்காரரை நியமிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு கல்வி தொலைக்காட்சியில் ரங்கராஜ் பாண்டேவை நியமிச்சிருந்தாங்க. இப்போ தொடர்ச்சியாக இப்போ முருகன் மாநாடு நடந்து இல்லைங்களா? அந்த முருகன் மாநாட்டில் கூட அர்ஜுன் சம்பத்தோட சேகர்பாபு, அமைச்சர் சேகர்பாபு உட்காந்துருந்தாரு. இது மாதிரியான பல விஷயங்கள் எல்லாமே திமுக பாஜக ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புலேருந்து பின்வாங்கிருச்சா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் கடுமையாக இருந்துட்டு இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? முருகன் மாநாட்டில் நான் எந்த பிரச்சனையும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா முருகன் சனாதனத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத கடவுள். திருத்தணி தாண்டா முருகன் கோயில் கிடையாது, தமிழ் கடவுள். இந்து சனாதன மதத்தில் முருகனை பற்றி எங்கேயுமே சொல்கிறதும் சிவனை பற்றியும் சொல்கிறது. அது தெரியுமா உங்களுக்கு? சிவனும் கிடையாது, வேதங்களில் சிவன் கிடையாது.
இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்கிறேன். இந்து மதங்கிற பேர் வந்து எங்கேயுமே கிடையாது. வெள்ளைக்காரர்களாக 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட பேர் தான் இந்து மதம். அதனுடைய உண்மையான பேர் வந்து பிராமண மதம். பிரம்மாவனால் உருவாக்கப்பட்ட மதம் அது பிராமண மதம். பிரம்மனே அழிஞ்சு போயிட்டான், காணாமல் போயிட்டான். பிரம்மா அடி வாங்காத ஆளே கிடையாது. போகிறவன் வரவங்களாம் அடித்து வச்சுருக்கிறான். 5 தலை உள்ள ஒரு பிரம்மா, அது தெரியுமா? ஏதோ போய் பேசினார்னு சொல்லி சிவபெருமனை ஒரு தலையை கிண்டி போட்டுடுறார். மன்னிச்சுக்கொண்டு ஓடி போயிடுறான் அந்த பிரம்மை. அதுதான் பிரம்ம கதை. அதுக்கப்புறம் வந்து சிவபெருமானை காலையும் தலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டேன்னு போய் பேசினான். போய் பேசுனதுனால தான் உனக்கு விழாவும் கிடையாது, கோயிலும் கிடையாது. அதனால் பிரம்மனுக்கு கோயிலும் கிடையாது, விழாவும் கிடையாது. அவனால் உருவாக்கப்பட்ட மதம் தான் பிராமண மதம். அதுக்கு இவங்க வந்து இந்து மதம்னு வெள்ளைக்காரன் சொன்னான். எப்படி வச்சான்னா, சமணர்கள் அல்லாத, பௌத்தர்கள் அல்லாத, கிறிஸ்தவர்கள் அல்லாத, முஸ்லீம்கள் அல்லாத மற்ற இருக்கவங்களெல்லாம் இந்தியாவில் இருப்பவர்கள், இந்த இந்தியாவில் ஏற்படுத்துகிற அந்த மதத்தை இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களாம் இவங்கெல்லாம் இந்துக்கள்ட்டான். அந்த வகையில் தான் நீங்கள் நானெல்லாம் இந்துக்கள் ஆகிட்டோம். என்னுடைய குலதெய்வம் வந்து அங்காள பரமேஸ்வரி. எங்கே இருக்குது? எந்த ரிக்வேதத்தில் இருக்குதா, யதுர்வேதத்தில் இருக்குதா, அதர்வணத்தில் இருக்குதா, உபநிஷத்தில் இருக்குது? எங்கே இருக்குது அங்காள பரமேஸ்வரி? கடும்பாடி சின்னம்மை, மாரியம்மை, இதெல்லாம் எங்கே? எதில் கோலவெளியம்மை, இதெல்லாம் எங்கே இருக்குது? மதுரை வீரன், இது மாதிரி எவ்வளோ சப்த கன்னியர், இதெல்லாம் எங்கே இருக்குது? அப்படி எங்களையெல்லாம் வந்து இந்துக்கள்னு சொன்னால் எப்படி அர்த்தம்? ஏன் இவங்களுக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்குறதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது அதாவது இதை என்னென்ன அதாவது அந்த முருகன் மாநாட்டை பற்றி என்ன சொல்ல வர்றேன்னா, முருகன் வந்து ஒரு தமிழ் கடவுள். இந்தியாவில் இருக்கிற கோயில்களில் வந்து மிக அதிகமான வருமானம் உள்ள ஒரு கோயில் எடுத்திங்கன்னா திருப்பதிங்கிறாங்க. ஏறத்தாழ ரோமில் இருக்கிற வேட்டிக்கன் போப் இருக்கிற இடத்துக்கு வர்ற வருமானத்துக்கும் இதுக்கும் ஒரு அளவுக்கு தொட்டுக்கிற அளவுக்கு சமமான அளவுக்கு வருமானம் உள்ள கோயில் அப்படின்னு அது திருப்பதிக்கு பேர் உண்டு. அதையே பல சமயங்களில் மிஞ்சிற அளவுக்கு வருமானம் உள்ள கோயில்னு எடுத்திங்கன்னா ஐயப்பன் கோயிலும் பழனி கோயிலும் தான். முருகனுடைய தலங்களில் வந்து பல இடங்களில் வந்து வருமானம் தலைக்கு மிஞ்சி இருக்குது. அந்த பணத்தை எல்லாம் எடுத்து கல்வி சேவைகளும் மருத்துவ சேவைகளும் இதெல்லாம் பண்ணிவிட்டு சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் முருகன் கோயிலில் வர்ற பணத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த முருகன் மாநாடு. முருகன் புகழை பரப்புறது மாத்திரம் இல்லை, அந்த முருகன் கோயிலில் நம்பிக்கை வச்சுக்கிட்டு வந்த பணத்தை வந்து எப்படி சீராக பயன்படுத்தலாங்கிறதுக்காக அனைத்து இவங்களையும் கூப்பிட்டாங்க. திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இல்லைங்கிறதுனால அர்ஜுன் சம்பத் போன்ற நம்பிக்கை உள்ளதாக இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் அவங்களும் அதை வச்சு பொழப்பு நடத்துகிறாங்க. திராவிட இயக்கம் அதை வச்சு பொழப்பு நடத்துறதில்ல. அர்ஜுன் சம்பத் போன்ற ஆட்களை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க. ஏன்னா இப்போ என்னை வந்து கூப்பிட்டு கோயிலை எப்படி நடத்து, நான் கோயிலுக்கு போகாத ஆள் நான் எப்படி பேச முடியும்? கோயிலை போய் பார்ப்பேன், பார்த்தோம்னா இதில் வந்து இந்த சிற்பங்கள்லாம் போய் பார்க்குறதுக்கு நான் அடிக்கடி கோயிலுக்கு போவேன். அதெல்லாம் அந்த வேலைப்பாடுகள் உள்ளது வரலாற்று சிறப்பு மிக்க கோயிலெலாம் நான் போய் பார்த்துக்கிட்டு இருப்பேன். எங்கள் குலதெய்வத்து கோயிலில் வந்து அந்த அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் வந்து என்னங்க வர்றதே இல்லைன்னுவாங்க. அவங்களோட இதுக்காக நாங்கள் போயிட்டு வருவோம். அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுப்போம், அதெல்லாம் நாங்கள் செய்வோம். அந்த கோயிலுக்கு செய்ய வேண்டிய பணிகள்லாம் அதுக்காக நான் அதை நம்பிக்கிட்டு போனேங்கிறது அர்த்தம் இல்லை. அவங்க வந்து எங்களை நம்பி பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க. எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறதுக்காக அந்த இதை நான் விட்டுற முடியாது. நான் போகலைங்கிறதுக்காக வழிவழியாக இன்னும் முன்னோர்கள் வச்சுட்டு இருந்த அந்த கோயில் நான் கைவிட முடியாது. எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறதுக்காக அந்த கோயிலை நான் அழிச்சிடக்கூடாது. அது யாரோ நடத்தட்டும், நம்பிக்கை கொண்டு நடத்தட்டும். அதே மாதிரி தான் ஐயா, என் திராவிட இயக்கத்துக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் அதுக்காக வழிவழியாக வந்துக்கிட்டு முருகன் கோயிலை கைவிட முடியாது. இந்த முருகன் கோயிலை நம்ம காப்பாற்றி தான் ஆகணும், மற்ற கோயில்களையும் காப்பாற்றி தான் ஆகணும். அதனால தாங்க ஏங்க 7 தலைமுறை வந்து முகலாயர்கள் ஆண்டாங்க. எத்தனை இந்து கோயில்களை அவங்க இடிச்சிட்டாங்க, எத்தனை இந்து கோயிலில் இருந்த சிலைகள் திருடு போச்சு. சில திருட்டெல்லாம் இவனுக்கு வந்த அப்புறம் தாங்க நடந்தது. இப்போ முகலாயர்கள் எந்த கோயிலும் இடிக்கலையே, மாலிகபூர் ஒருத்தன் தான் இடித்தான், வேறு யாரும் இடிக்கலையே. முகலாயர்கள் நல்லா வச்சுருந்தாங்க. திப்பு சுல்தான் வந்து அவன் பொண்டாட்டி 2வது ஒய்ஃப் வந்து கிருஷ்ணன் மேலே பக்தியாக இருக்கான்னு சொல்லிட்டு அவனுடைய தலைநகர் ஸ்ரீரங்கப்பட்டினம் போய் பார்த்தீங்கன்னா பிரமாதமான கிருஷ்ணன் கோயில் இருக்கு. அவன் அவ்வளோ அருமையாக வச்சுருக்கான். அவன்லாம் வச்சுருந்தாங்க. டூப்ளே வந்தபோது டூப்ளேனுடைய மனைவி வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற சில இந்து கோயில்கள் வந்து இடிக்கணுன்றதில் கண்ணு கருத்து பாருங்க. அதனால தான் பிரெஞ்சுக்காரர்கள் வந்து இங்கே இறங்க முடியலை. அவங்க மத துவேஷத்தை நிறையா பேசினாங்க. அதே சமயத்தில் ஆங்கிலேயர்கள், இங்கிலீஷ்காரர்கள் வந்து மதத்தை பற்றி கவலைப்பட்டுக்கவே இல்லை, விட்டுட்டாங்க.
இவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் கிறிஸ்தவ மதத்தை இது பண்ணாங்க, இன்னொரு பக்கத்தில் மதம் எப்படியோ ஓட்டுன்னு போயிட்டாங்க. ஆங்கிலேயர்களை மறுபடியும் அவங்க நம்ம வந்து ஆதரித்து அத்தனை மக்களும் ஆதரித்தது என்ன காரணம்? தமிழ் மொழியுடைய சிறப்பு அவன் தான் சொன்னான். சிகன் ஃபால்க், இவன் ஜெர்மன்காரன், அவன் தான் ஐரோப்பா முழுவதும் தமிழுடைய மொழியினுடைய வளத்தையும் இதையும் சொன்னான். கால்டுவெல்லையர், இப்போ ஃபாதர் ஹெராஸ்ன்னு இருந்தார், அவர் தான் அரப்பா மொஹஞ்சதாரோங்கிறது வந்து திராவிடியனுக்கு இது திராவிட நாகரிகங்கிறது அவர் தான் சொன்னார். இது மாதிரி அவர்கள் செஞ்ச சேவைகள் எவ்வளோ இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற எழுத்துக்கள்லாம் வந்து கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கிங்கிற வீரமாமுனிவர் இத்தாலியக்காரர், அவர் கொடுத்த எழுத்துக்கள். காவுக்கும் கோவுக்கும் வந்து கொம்பு போடணுங்கிறதெல்லாம், கை இது போடணுங்கிறதெல்லாம் அவர் சொன்னது. வீரமாமுனிவர் எழுத்துக்கள் இன்றைக்கி வரலும் பயன்படுத்த, அதுக்கப்புறம் தான் பெரியாருடைய எழுத்துக்கள் நம்ம இப்போ பயன்படுத்த ஆரம்பித்தோம். அதை விட சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தார் அவர். ஸோ இது மாதிரி பல சேவைகள் செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறதுனால வந்து அவங்கள போய்ட்டாங்க கிறிஸ்தவத்தை பாராட்டுவீர்களான்னு ஒரு அந்த இதை சேர்ந்த ஒரு அம்மா என்னோட ஒர்க் பண்ணுறவங்க கேட்டாங்க. கிறிஸ்தவர்கள் வர்க்கபேதத்தை பார்க்கலையே, நீ பட்டியலினத்தை சேர்ந்தவன், நீ என் கோயிலுக்குள்ளார சர்ச்சுக்குள்ளார வரக்கூடாது அப்படின்னு யாரோ பிரித்து விட்ருக்காங்களா? என்ன இந்து மதம்னு சொல்கிறேன், நான் அந்த கோயிலுக்குள்ளார கர்ப்பகிரகத்தில் போக முடியுமா? அப்புறம் அது என்ன சாமி? அதனால தான் இப்போ வந்து முருகன் கோயிலுக்கெல்லாம் நீங்கள் வந்து என்ன எதுக்காக நடத்துகிறாங்கன்னாக்கா, அதில் இருக்கிற பல விஷயங்கள் நம்ம இது பண்ணி தான் ஆகணும். பக்தி இலக்கியம்னு வந்து 7ஆம் நூற்றாண்டில் வந்தது. அதுக்கு முன்னாடி பக்தி இலக்கியம் கிடையாது. சங்க இலக்கியங்கள் பூராமல் பௌத்த சமண இலக்கியங்கள். பக்தி இலக்கியங்கிறது இந்த பிராமண மதத்தை பற்றிய சைவ வழிபாடும் வைஷ்ணவ வழிபாடும் 7ஆம் நூற்றாண்டில் மகேந்திர பல்லவன் வந்து சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாறின பிறகு தான் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிது. அதனால் இதெல்லாம் வந்துட்டு அப்படியே போயிட்டாங்க, அது அவங்களோட போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ வந்து டிவியில் யாரையோ போட்டிருக்காங்கங்கிறீங்க, டிவிங்கிறது அவங்க கமர்ஷியலாக தான் நடத்துகிறாங்க. கொள்கை பிறகு எனக்கு தெரிஞ்சு இந்த டிவிகளில் வந்து பெரியாருடைய பிறந்தநாள் வந்து பெருசாக அவங்க கொண்டாடினதாக தெரியல. இன்னைக்கு கோகுலாஷ்மிக்கு தனி ஸ்பெஷல் ப்ரோக்ராம்லாம் போடுறாங்க. பெரியார் பிறந்ததுக்கு அவங்க ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போட்ட மாதிரி எனக்கு தெரியலையே. அண்ணா பிறந்தநாள் கூட போட்ட மாதிரி தெரியலையே. இன்று அண்ணா என்பவர் பிறந்ததாக தெரிகிறதுங்கிறது அவங்க செய்தியில் வருது. அவ்வளோதான் அவங்க கொடுக்குறது. அதான் அவங்க இதுலேருந்து பின்வாங்குறாங்களான்னு அவங்க டிவி நடத்துகிறவங்க வந்து அவங்க அந்த குடும்பமெல்லாம் வந்து இதோட சம்மந்தப்பட்டவங்க நீங்கள் எடுக்கக்கூடாதுங்க. அவங்க பொழப்பு நடத்துறதுக்காக பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட போய் எங்க ராமாயணம்னு போடுறாங்க, அப்புறம் எங்கேருந்து போய் அவங்கக்கிட்ட போய் கொள்கையை கேட்டுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஆனால் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா பல விஷயங்கள் நமக்கும் கிடைக்குது. என்னென்ன கான்ட்ரவர்சி வருது பார்த்துக்கிட்டு தான். இப்போ டிவி நிறுவனங்களில் வந்து தந்தை பெரியாரையோ அந்த அறிஞர் அண்ணாவையோ இது மாதிரி ஒரு நாடக வடிவில் ஏன் கொண்டு வர்றதில்லை? அது அவங்க தயாராக இல்லை. ஏன்னா டிவி பார்க்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா 3% தான் மிக அதிகமாக பார்க்குறாங்க. சீரியல் பூரா பார்த்தீங்கன்னா எதை குறிக்குது? திராவிட பிராமணர்களை பற்றிய கதையாக இருக்குது. அங்கே எந்த வீட்லைங்க நம்ம வீட்டில் எல்லாம் வந்து மாமியார் மாமனார் மச்சின்ச்சி எல்லாம் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க குடும்பத்தை தவிர. அந்த கதைகள் தான் வருது, அத்தனையும் அவங்க கதைகள் தான். எப்படி பத்திரிகைகள் அன்றைக்கி வந்து அந்த அச்சு ஊடகங்கள் பூராவுமே அவங்க கையில் இருந்தது. இன்றைக்கி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதையில் வரும். பாகற்காய் பிட்டில் கத்திரிக்காய் கொச்சும்பாங்க. நம்ம கேள்விப்பட்டதில் அதெல்லாம் என்னன்னு கூட தெரியாது. இன்றைக்கி விசேஷம் தெரியுமில்ல, வடை பாயசத்தோட சாப்பாடு. நம்ம வடை பாயசத்தோட சொல்லுவோம், இன்றைக்கி மீன் குழம்பும் கருவாடையும் போடு அப்படின்னு தான் நம்ம போவோம். அவங்க பத்திரிக்கை பூரா அவங்க கையில் இருந்தது. பாகற்காய் பிட்டில் கத்திரிக்காய் கொச்சு வடை பாயசம் இதெல்லாம் நாம் சாப்பிட்ற சாப்பாடு அது. அதனால் இப்போ அவங்க கமர்ஷியலாக நடத்துகிறாங்க, வருமானத்துக்கு நடத்துகிறாங்க. அங்கே போய் திராவிட இயக்கத்தை பற்றி சொல்லுன்னு திராவிட இயக்கத்தினுடைய பணத்தை வச்சு அந்த சேனலை ஆரம்பிச்சிருந்தாக்க நம்ம கேட்கலாம். அவங்க சொந்த பணத்தை போட்டு ஆரம்பிக்கிறாங்க, அவங்க எதையோ நடத்துகிறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம போய் கட்சியை எதிர்பார்க்குறது தப்பு. அந்த சேனலில் வந்து திராவிட இயக்கத்தை கொள்கைகளை சொல்லுவாங்க, நம்ம எதிர்பார்த்தா அது தப்பு. அது அவங்க பொழப்புக்கு நடத்துகிறாங்க, அங்கே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. தன்னோட துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை வந்து ரொம்ப ஹார்ஷாக நடத்துனதை வந்து நான் பார்த்துட்டு பொறுத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், நடவடிக்கை எடுக்காமல் விட மாட்டேன் அந்த நபர் மேலே அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவை வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து சாடி இருக்கிறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் வந்து ஒரு ஆசிரியரை காப்பாற்றுறேன்னு சொல்கிறதெல்லாம் இது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தானே சொல்கிறாங்க. அவங்க அப்பாவெல்லாம் இயக்கத்தில் இருந்தவர், அவங்க தாத்தாவெல்லாம். அவர் தெரியுமான்னு தெரியல. அன்பில் தர்மலிங்கம்லாம் எங்களுக்கெல்லாம் பெரிய தலைவர்களாக இருந்தவங்க. அவருடைய பேரன் இவர். அதனால் அவருக்கு
ஆசிரியர்ன்ற அளவில் போகிறத விட இந்த ஆங்கிளில் போனாக்கா நல்லாயிருக்கும். பட் ஆசிரியர் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார். கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இவர் அமைச்சருக்கு நடவடிக்கை எடுத்தான். அது கோர்ட்டை கொண்டு போய் வைக்கும்போது வாத பிரதிவாதங்கள் வரும். அவருக்கு ஆதரவாக இதற்கு ஆதரவாக அதெல்லாம் கொண்டு போவாங்க. நடவடிக்கை எடுத்தாங்க. ஒரு ஆசிரியர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அரசு பள்ளியில் நடந்திருக்கு. தனியார் பள்ளியில் நடந்ததுன்னு தான் கேட்க முடியாது. அரசு பள்ளியில் நடக்குது. குருகுலத்தை பற்றியெல்லாம் அவர் பேசியிருக்காரு. வர்க்கபேதத்தை பற்றி பேசியிருக்காரு. இது மாதிரி ஒரு விஷயம் வந்து அரசு பள்ளியில் வந்து மத சம்பந்தமான நிகழ்ச்சிகள் எப்படி நடத்தலாங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதெல்லாம் நியாயமான கேள்வி. அதனால் அதெல்லாம் அடிப்படையில் வச்சுக்கிட்டு ஆசிரியர் ஒருத்தருக்கு கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது நியாயம். அதெல்லாம் நம்ம எதுவும் மறுப்பு சொல்ல முடியாது. அந்த கருத்துக்களுக்கான காரணம் இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு நம்ம தனியாக நீங்களும் முடிவெடுக்க முடியாது. இப்போ மகாவிஷ்ணு போன்ற நபர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே தன்னைத்தானே ஒரு சாமியார்னு சொல்லிக்கிறாங்க, முற்றும் துறந்தவர்கள்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு ஆசிரியர் வந்து கேள்வி தான் கேட்குறாரு, இது ஆன்மீக சொற்பொழிவா இல்லை என்ன அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி கேட்குறாரு. அது கேள்வி கேட்ட உடனே சட்டுன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இல்லைங்களா. முற்றும் துறந்தவர்கள் இப்படி ஒரு கோபமாக நடந்தக்கூடிய நபர்களா? அவர் ஒரு மிரட்டல் துணியில் போய் அந்த ஆசிரியரை அணுகிறாரு. ஆமாம், அவர் தொடக்கூடாத இடத்துல முற்றும் துறந்தவர்னு நீங்கள் உங்ககிட்ட அவர் சொன்னாரா? அவர் அப்படி தானே நிகழ்ச்சிகளில் பேசிக்கிறாரு. அவர் நான் ஒரு கடவுள் அவதாரம்னு பேசுகிறாரு. உங்களை யார் நம்ப சொன்னா? நான் தான் கடவுள் அவதாரம்னு சொல்லிக்கிட்டு வந்தாக்கா உங்களை யார் நம்ப சொன்னா? அது அழகான தமிழ் பழமொழி இருக்குதுங்க. கேழ்வரகளை நெய் வடிதுன்னு சொன்னால் கேட்பாருக்கு புத்தி எங்க சொன்னவனை சொல்லலை. கேழ்வரகு நெய் வடிதுன்னு சொன்னான், அவனை பற்றி யாரும் சொல்லலை. உன் புத்தி எங்கடா போச்சுருந்தாங்க, நம்மளை தான் கேட்குறாங்க. அப்படிப்பட்ட ஆளை ஏன் நீங்கள் கூப்பிட்டீங்க? நட்டுக்கண்ட கேஸுங்கிற தெரியுது, அப்புறம் எனக்கு கூப்பிடுறீங்க. நித்யானந்தா இருந்தார், எவ்வளோ பெரிய இதாக மாறினார் அவர். அவரே கடவுள்னார். மேல்மருவத்தூர் இருக்குது, அவங்களே தன்னை கடவுள்னாங்க. ஒரு சீசனில் எமர்ஜென்சி டைமில் பிராமணர் அல்லாத சாமியார்கள் அத்தனை பேர் கைது பண்ணி உள்ள போட்டாங்க தெரியுமில்ல. பாலமுருகன் அடிமைன்னு ஒருத்தர் இருந்தார். அவங்களாம் நிஜமாகவே நல்ல இதாக இருந்தவங்க. அவங்கள எல்லாத்தையும் கைது பண்ணாங்க. இது மெய்வெளி ஆனந்தர், அவங்கெல்லாம் பிராமணர் இல்லாத ஒரு கல்கி, எல்லாத்தையும் இது காஞ்சிபுரம் மாத்திரம் தப்பிச்சது. ஆனால் அதை வந்து பிராமணராக இருக்கிற ஜெயலலிதா வந்து தான் அது கொலைகார மடம், கொள்ளக்கார மடம், பொம்பளைகளை கற்பழிக்கிற இடம் அப்படிங்கிற மாதிரிலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி காலி பண்ணாங்க. இன்றைக்கி காஞ்சிபுரம் காலி ஆகிப்போச்சு. அது வரலும் போய் யாரெல்லாம் போய் உங்கள் இந்திரா காந்திலேருந்து வந்து உட்காந்தாங்கல்ல அங்கே. அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு சாமர்த்தியம் இருந்திருக்குது, ஏமாத்துறதுல சாமர்த்தியம் இருந்திருக்குது. ஜெயலலிதா வந்த பிறகு அதை கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இன்றைக்கி காணுமே ஒரு பேர் வரலையே. முதல்ல எந்த ஒன்றிய அமைச்சர்கள் எவன் வந்தாலும் காஞ்சிபுரத்தில் போய் உட்காந்துருந்தாங்க. இன்றைக்கி ஒரு பேர் வர்றது. அதுக்கு ஜெயலலிதாவுக்கு நன்றி தான் சொல்லணும். அது மாதிரி உங்களை யார் அவர் முற்றும் துறந்தவர்னு சொன்னால் அவர் சொன்னால் உங்களுக்கு யார் எங்கே போச்சு புத்தி? முற்றும் துறந்தவர்னா சட்ட துணிமணி இருக்கக்கூடாதுங்க. மன உளைச்சலானா அவர்கிட்ட தானே போகிறாங்க எல்லாருமே. அதான் அப்போ அவங்க தப்பு. அதுக்கு யாருடைய பொறுப்பு? அது யாருடைய பொறுப்பு? அது நானும் டாக்டருங்க, நீங்களும் டாக்டருங்க. எனக்கு பேஷண்ட்டால் உங்களுக்கு பேஷண்ட்டாக வருதுன்னா என்ன அர்த்தம்? உங்களோட வைத்திய முறை நல்லா இருக்குது. ஒரு பாசிட்டிவ் வைப் கிடையாது. ரெண்டு பேரும் எம்பிபிஎஸ் தான் படித்தோம். உங்களுக்கு பேஷண்ட் வர, எனக்கு பேஷண்ட் வரல. என்ன நான் என்னுடைய அணுகுமுறை சரியில்லை, என்னுடைய வைத்திய முறை சரியில்லை, அதனால் உங்ககிட்ட வர்றாங்க. நானும் தான் எம்பிபிஎஸ் படித்தேன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? உங்கள் கைராசி நல்லா இருக்குது. பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு தான் பேசுகிறேன். கைராசி நல்லா இருக்குது. இப்போது இந்த மகாவிஷ்ணு வந்து இப்போ அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவர் மேலே எப்படியான நடவடிக்கைகள் எடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதை வந்து விவாதத்துக்கு கொண்டு வந்து ஓப்பனாக இது பண்ணணும். இதில் வந்து சனாதனத்துக்கும் திராவிட சித்தாந்தத்துக்கும் நடுவில் நடக்கிற ஒரு போராட்டம். இதை வச்சு நம்ம பல விஷயங்கள் பேசலாம், கொண்டு போகலாம். இப்போ இன்னும் என்னுடைய சஜஷன் என்னன்னா, திராவிடர்களை வீரமணி அவர்கள் இவர் மேலே ஒரு வழக்கு போடலாம், போட்டு இது பண்ணலாம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.